நம்ம நினச்சிக்கிறோம் சிவபக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம பிறந்ததுக்கப்புறம் கோவிலுக்கு போகிறதுனால, நிறைய சிவனடியார்கள் கிட்ட சிவனோட அந்த புராணங்களை கேட்கறதுனால, அவரோட மந்திரத்தை தொடர்ந்து சொல்கிறனால நம்மளுக்கு அந்த பக்தி வந்திருக்கு, அல்லது நம்ம அந்த பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்திருக்கோம் அதனால் பக்தி வந்திருக்குன்னு நினச்சிங்கன்னா அது கிடையாது. சிவபக்தனாக ஒருத்தர் அவதரிக்கணும் அப்படின்னா அந்த கரு உண்டாகும் போதே அதற்கான விதியும் நிர்ணயிக்கப்படுகிறது. எந்த உயிர் அந்த சிவத்தை வணங்க வேண்டும் என்பது அந்த ஜனிக்கையிலே உதித்து விடுகிறது. அதன் பிறகு சரியான காலகட்டம் வரும்போது அந்நிலையை அவர்கள் அடைந்தவுடன் அவர்கள் மனதிற்குள் பூரணமான அந்த சிவபக்தி வந்துடும். அது 5 வயசு, 10 வயசு, 15 வயசு, 20 வயசு, 50 வயசு, 60 வயசுன்னு மாறுமே தவிர, அவர்களுக்கு விதிக்கப்பட்டது சிவபெருமானை வணங்க வேண்டும் என்ற அதிர்ஷ்டம் இருந்தால் அவர்கள் வணங்குவார்கள்.